செய்தி. நீலகிரி மாவட்டம் குன்னூரில் கோடை விழாவின் கடைசி நிகழ்ச்சியான 66வது பழ கண்காட்சி நிறைவு பெற்றது. அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். குன்னூர் சிம்ஸ் பூங்காவில் மா, பலா, வாழை உள்ளிட்ட பழங்களால் 5 டன்னில் அமைக்கப்பட்ட டைனோசர் பார்வையாளர்களை கவர்ந்தது. இந்நிலையில் குன்னூரில் நடைபெற்ற இந்த பழ கண்காட்சி இன்றுடன் நிறைவு பெறுகிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களுடன் நம்முடன் இணைகிறார் செய்தியாளர் சிவகுமார். வணக்கம் சிவகுமார். குன்னூரில் நடைபெற்ற இந்த பழ கண்காட்சி நிறைவு பெற்றிருக்கிறது. இதன் சிறப்பம்சங்கள் குறித்து கூடுதல் விவரங்கள். நீலகிரி மாவட்டம் குன்னூர் சிம்ஸ் பூங்காவில் மா, பலா, வாழை, ஆரஞ்சு, பேரிச்சை பழம், எலுமிச்சை பழம், நெல்லிக்காய், திராட்சை உட்பட 5 டன் பழங்களை கொண்டு தீம் ஆஃப் டைனோசர் உருவங்கள் அமைக்கப்பட்டிருந்தது. மேலும் சுற்றுலா பயணிகளை கவரும் பண்ண பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த தோட்டக்கலைத்துறையினர் அரங்குகளை அமைத்து பழங்களிலான இருவாச்சி பறவை, மயில், சிட்டுக்குருவி, வீணை போன்ற பல்வேறு உருவங்கள் அமைக்கப்பட்டுள்ளதை சுற்றுலா பயணிகள் கடந்த 3 நாட்களாக அதனை கண்டு மகிழ்ச்சி அடைந்தனர். மேலும் அவற்றுடன் புகைப்படம் எடுத்து மகிழ்ச்சியாக சென்றனர். இந்த பூங்காவில் கிட்டத்தட்ட 5 லட்சம் மலர்கள், செடிகள் பூத்து குலுங்கும் வண்ணம் அமைக்கப்பட்டதையும் சுற்றுலா பயணிகள் கண்டு ரசித்து வந்தனர். இந்த பழ கண்காட்சி பங்கேற்ற அனைவருக்கும் கிட்டத்தட்ட சிறப்பான பழத்தினால் ஆன அலங்கார செய்திகளுக்கு இந்த அவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டு இன்றுடன் இந்த பழ கண்காட்சி நிறைவடைந்தது. உங்களுக்கு நன்றி சிவகுமார்.